இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேருக்கு சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சீக்கிரமாவே நரைமுடி வரதை பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பித்தம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, ஓவரான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, தூக்கம் இல்லாம இருக்கிறது, ஜெனட்டிக்கா வருது, இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள் இருக்கு. முக்கியமா மெலனின் கண்டென்ட் ரொம்பவே கம்மியா இருக்கிறதுனால நமக்கு முடி வெள்ளையா தெரியுது. அதாவது மற்ற முடிகளை விட இந்த வெள்ளை முடி ரொம்பவே பளிச்சுன்னு தெரியும். சில்வர் கலர் மாதிரி இருக்கும். வெயில்ல போகும்போது ரொம்பவே ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். இதை சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதாவது இன்ஸ்டண்டா இருக்கிறதும் இருக்கு, நேச்சுரல் ப்ராடக்ட்ஸும் இருக்கு. நம்ம எப்பவுமே உடனடி தீர்வை தான் விரும்புவோம், அப்படிதானே? ஆனா உடனடியா தீர்வு கிடைக்கிறதுல நிறையவே கெமிக்கல் கண்டென்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, நிறைய சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்கு. எப்பவுமே ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும் அப்படிங்கிறவங்க ஹெர்பல் ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம சரி பண்ணிக்கலாம். முக்கியமா அவுரி, மருதாணி இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இது ரெண்டுமே பவுடர் ஃபார்ம்லேயுமே கிடைக்குது. இதை மிக்ஸ் பண்ணிட்டு நார்மலான வாட்டர் அப்படி இல்லாட்டி டீ டிகாஷன்ல கலந்துட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிட்டு ஒரு ½ hour தாண்டினதுக்கு அப்புறமா குளிச்சுக்கலாம். எப்பவுமே இன்ஸ்டன்டான தீர்வு கொடுக்காது. கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌனிஷ் ஷேட்ல தான் இருக்கும். கடைகளில் நீங்க வாங்கக்கூடிய ஹேர் டைக்கும் இதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. இது வாரத்துல 2 வேளை இல்ல 3 வேளை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தொடர்ந்து யூஸ் பண்ண நமக்கு ஹேரோட க்ரோத்துமே இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, அந்த கலர் சேஞ்சஸுமே வரும். இதை தவிர நெல்லிக்காய், வெந்தயம், மருதாணி பவுடர் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீ டிகாஷன் வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணியில 2 ஸ்பூன் டீ பவுடர் போட்டு கொஞ்சமா உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா அதுவுமே ஒரு ப்ரஷ் வச்சு தலைமுடிகளை அப்ளை பண்ணிட்டு வாங்க. இதுவுமே ரெகுலரா யூஸ் பண்ண நமக்கு ஹேரை பிளாக் ஆக வைக்கும். அதே மாதிரி கொக்கோ பவுடருமே ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ரொம்ப எஃபெக்டிவ்னு சொன்னா உடனே பிளாக் கலர்ல ஆயிடுமான்னு கேட்கக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலர்ல தான் இருக்கும். ரெகுலரா யூஸ் பண்ண நமக்கு நேச்சுரல் கலருக்கு வர ஆரம்பிக்கும். ஹேர் க்ரோத் அண்ட் ஹேர் ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கும் மருதாணி, அவுரி, நெல்லிக்காய் பவுடர், கரிசலாங்கண்ணி, செம்பருத்தி பூ, கருஞ்சீரகம் இதெல்லாமே சேர்த்து காய வச்சு பவுடர் பண்ணியும் நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஹேர் ரொம்ப நல்ல லுக்கு கொடுக்கறது மட்டும் கிடையாது, நல்ல ஹெல்த்தியான ஹேரும் நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ.